ஹெம்ஸ்டர் கம்பர்ட் ஏர் ட்ராப்ட விட்ரோல் எப்போ தருவாங்க? ஓகே, ஏர் ட்ராப்பில் இப்போ என்கிட்ட வார கொஷனில் அதிகமான கொஷின் இப்படி வருது. இப்போ ஏர் ட்ராப்ஸில் கலெக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னு சொன்னால் 50-50 சான்ஸ் தான். ஓகே, அவங்க சொல்லிக்கிற டாஸ்கில் நீங்கள் செஞ்சுட்டு போகணும். நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகினா உங்களுக்கு அந்த ஏர் ட்ராப் கிடைக்கும். அடுத்தது நீங்கள் கிளைம் பண்ணுற டோக்கன் எல்லாமே ஏர் ட்ராப் இல்லை, அது டோக்கன். அது இல்லை உங்களுக்கு கிடைக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு மில்லியன் கணக்கில் டோக்கன் நீங்கன்னா உங்களுக்கு $1,000,000 கிடைக்க போகிறல. ஓகே, நீங்கள் கலெக்ட் பண்ணுற டோக்கனை இந்த பர்டிகுலர் அந்த ஹெம்ஸ்டர் கம்பர்ட் ஏர் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கலெக்ட் பண்ணுற டோக்கனை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணணும் முழுக்கு. அதாவது நிறைய கார்ட்ஸ் எழுதுங்க, அந்த கார்ட்ஸில் அப்டேட் பண்ணி நீங்கள் ஏர்னிங் பவரை கூட்டணும். அந்த ஏர்னிங் பவரை கூட்டி யார் கூடுதலான ஏர்னிங் பவர் வச்சுக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ப்ராஜெக்ட் இன்கேஸ் சக்ஸஸ் ஆகினா. சக்ஸஸ் ஆகினாலே நான் ஃபுல் கேரண்டி பண்ண மாட்டேன். இன்கேஸ் நாளைக்கு சக்ஸஸ் ஆகினா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஏர் தருவாங்க. ஆனால் இதில் எடுக்கிறன்னு பெரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெம்ஸ்டர் கம்பர்ட் ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நொட்கோயின் சக்ஸஸுக்கு பிறகு பயங்கர ஹைப்பில் போயிட்டு இருக்குது. லட்சக்கணக்கான அந்த ஏர் ட்ராப்பை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆக்களும் மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் எல்லாம் காயின் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு நான் வளங்கல அவங்க ஏர் ட்ராப் நாளைக்கு கொடுக்கக்குள்ள ஒவ்வொரு ஆக்களுக்கு இப்போ இவ்வளோ பேருக்கு ஏர் ட்ராப்பை பிரித்து கொடுக்கக்குள்ள ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் $1 கிடைக்குமான்னு கூட எனக்கு டவுட் தான். பட் சொல்லலாம், எதுவுமே கேரண்டி இல்லை. இப்போ நாளைக்கு யார் கூடுதலான அளவு அந்த ஏர்னிங் பவரை கூட்டி வச்சுக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஏர் ட்ராப் கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. சும்மா ஒரு நாள் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துப்பட்டு சும்மா அவுட் ஆக்களுக்கு நிறைய பேருக்கு ஏர் ட்ராப் கிடைக்காம கூட விடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க விட்ரோல் தருவாங்களா, அவங்க ஏர் ட்ராப் தருவாங்களா, இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் அவங்களோட கண்டினியூஸாக அவங்களோட அவங்களோட டெலிகிராம் அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நாளைக்கு லான்ச் பண்ணக்குள்ள அது விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி எங்கிட்ட டெலிகிராம்லேயும் நாளைக்கு இந்த ஏர் ட்ராப்கள் சம்மந்தமாக ஏதாவது அப்டேட்டில் வந்தால் நானும் போடுவேன். ஓகே, ஸோ அடுத்தது இந்த பகல் கனவு மட்டும் காணாதீங்க. நீங்கள் காயின் வச்சு அக்யூமுலேட் பண்ணிக்கிற காயின் அவ்வளோத்துக்கும் ஷுவராக ஏர் ட்ராப் கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி யாரும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த ஏர் ட்ராப்புங்கிறது 50-50 சான்ஸ் தான். 100 ஏர் ட்ராப் என்ன ஒரு 5-10 ஏர் ட்ராப் தான் சக்ஸஸ் ஆகும், மற்ற எல்லாம் ஃபெயிலியராக ஆகும். நிறைய இந்த நொட்கோயின் சக்ஸஸ் ப்ரோ பயங்கரமாக ஏர் ட்ராப்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லி தெரியல. நீங்கள் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் அப்கிரேட் செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஏர் ட்ராப்ஸில் ஏர்னிங் இருக்க போகுது. ஸோ அதனால் கூடுதலாக ஹோப் வைக்காதீங்க. ஆனால் கண்டினியூஸாக ட்ரை பண்ணாமல் இருக்காங்க. கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஹோப்பை ஒரு நார்மல் ஆவரேஜாக வைங்க. ஓகே, ஸோ இதில் விட்ரோல் அப்டேட், அதாவது இவங்க விட்ரோலுக்கு மேலே இவங்க ஏர் ட்ராப் கொடுத்தா, ஓகே, இன்கேஸ் இவங்க சக்ஸஸ் ஆகி ஏர் ட்ராப் கொடுத்தா சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.